ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கிரிக்கெட் வித் லோகோ. இன்றைக்கி வந்து நம்ம 2 மேட்ச் நடந்திருக்கு இன்றைக்கி ஐபிஎல்லில். ஸோ 53rd அண்ட் 54th மேட்ச்சு. நம்ம இன்றைக்கி 53rd மேட்ச் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அது ஒரு டே மேட்ச்சு ஈடன் கார்டன்ஸில் நடக்கும், கொல்கட்டா. ஸோ கேகேஆர் வர்சஸ் ஆர்ஆர் அண்ட் கேகேஆர் 1/1 ரன். ஸோ செம்ம க்ளோஸான மேட்ச்சு, ரொம்ப பயங்கரமாக போகும் அந்த மேட்ச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் சேஸை வந்து சேஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ 1 ரனில் தான் தோற்றுருப்பாங்க ஆர்ஆர். ஸோ அது என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேகேஆர் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது 206 அடிப்பாங்க. அண்டு செம பேட்டிங்கு, செம ஸ்டார்ட் பை ரஹமுல்லா குர்பாஸ். அண்டு அஜிங்கிய ரஹானேவும் நல்லா ஆடுவார். சுனில் நாராயணும் ஒரு ஒரு 6 ஒரு 4 அடிப்பார், 2 பவுண்டரி. அண்டு ரகுவன்ஷி பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து பயங்கரமாக அந்த எல்லா மேட்ச்லேயும் நான் பார்க்குறேன் நிற்கிறாரு. அதாவது இன்னிங்ஸை பில்ட் பண்ணுறாரு, அந்த மிடில் ஓவர்ஸில் வந்து விக்கெட்ஸ் விடாமல் பார்த்துக்கிறாரு. ஸோ அது வந்து நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. ரகுவன்ஷி கிட்ட இருந்து மேபி அவர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஓடிஐ பிளேயராக இருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த மிடில் ஓவர்ஸை போர்ட்ரே பண்ணுற வரைக்கும். ஸோ குட் பை ரகுவன்ஷி. அண்டு ரசலை வந்து எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக இறக்கி விட்டுருவாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல மூவாக இருந்தது. ஏன்னா ரசல் வந்து கொஞ்சம் பார்த்ததுக்கப்புறம் லைக் ஒரு செட் ஆனதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளோசிவாக ஆடுறாரு. ஸோ அது நடுவில் கொஞ்சம் பார்த்து 2 of 7 இருப்பார். 2 runs 7 balls 2 runs அடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஆக்சலரேஷன் தான். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து பிச்சோட பேஸ் தெரியும், பவுன்ஸ் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஆக்சலரேட் பண்ணி ஆடிடுவார். அண்ட் 57 of 25, 4 6 சிக்ஸஸ். அண்ட் ரிங்கு சிங் வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டான கேமியோ, 19 of 6, 2 6s 1 4. அண்ட் எக்ஸ்ட்ராஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 10 எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துருக்காங்க, 7 wides. ஸோ அது கொடுக்கக்கூடாது தான். அண்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்டிங் பார்த்துடலாம். அதில் தான் வந்து ஹைலைட்டே. ஃபர்ஸ்ட் வந்து அவ்வளோ பெரிய ஸ்டார்ட் இல்லை. அண்ட் வைபவ் சூரியவன்ஷி அகெயின் வந்து ஒரு ஸ்லாக் அடிக்க போய் அவுட் ஆகிட்டார். அண்டு போன மேட்சே சொல்லியிருந்தேன், ஸ்லாக் அடிக்க போய் அவுட் ஆனார். மேபி கொஞ்சம் பொறுமையாக ஆடணுன்ட்டு. ஃபர்ஸ்ட் பால் வந்து ஒரு ஸ்ட்ரைட் பேட் ஷாட் ஆடினார், ஒரு 4 போச்சு. அண்ட் அந்த கான்ஃபிடென்ஸில் வந்து ஒரு ஸ்லாக் ஆடினார். அண்ட் அதுதான் அவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் அந்த ஸ்ட்ரைட் பேட் ஷாட்ஸ் தான் நிறைய ஆடணும்னு நினைக்கிறேன் அவர். ஏன்னா அந்த ஸ்ட்ரைட் பேட் ஷாட் அடிக்கும்போது பர்ஃபெக்டாக ஆடினார், மிடில் ஆஃப் த பேட்டில் போட்டு. அந்த ஸ்லாக் ஷாட் ஆடும்போது வந்து அவர் ஒரு மாதிரி ஷேப்லேயே இல்லை. ஸோ அதுவும் அந்த மாதிரி ஸ்விங் பவுலர்ஸ் ஆடும்போது வந்து நீங்கள் நியூ பாலில் ஸ்விங் ஆகும்போது வந்து வைபவ் வராரா தான் விக்கெட் எடுப்பார். ஸோ வைபவ் வராரா வந்து ஒரு ஸ்விங் பவுலரு. அவர்கிட்ட போய் நீங்கள் ஸ்லாக் பண்ண பார்த்தீங்கன்னா சரியாக படாது. எப்போவுமே வந்து ஒரு எட்ஜில் போடும், இல்லைனா பாட்டம் ஆஃப் த பேட்டில் போடும், அந்த மாதிரி தான் படும். ஸோ அந்த மாதிரி போலர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் அந்த ஸ்லாக் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த ஸ்ட்ரைட் பேட் வச்சு தான் ஆடணும். ஸோ அது பண்ண தவறிட்டார் சூரியவன்ஷி. அவர் யங்கு தான், ஸோ கற்றுப்பாருன்னு நினைக்கிறேன். அண்டு ஜெய்ஸ்வாலும் பராகும் வந்து பயங்கரமாக ஆடியிருப்பாங்க. வேறு லெவல் பார்ட்னர்ஷிப் அவங்களது. அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜெய்ஸ்வால் அவுட் ஆகிடுவார். ஜெய்ஸ்வால் அவுட் ஆனதுக்கப்புறம் அப்படியே விக்கெட்ஸ் விழுந்துடும். ஸோ அவங்க வந்து ஒரு 71 for 5, ஐ திங்க் 80 for 5 இருப்பாங்க. 80 for 5 10 overs. அந்த 82 for 5 சம்திங் இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் நினச்சிருப்பாங்க லைக் இதுக்கப்புறம் ஜெயிக்க முடியாது ஆர்ஆர் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து பராகும் ஹெட்மயரும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. செம்ம பார்ட்னர்ஷிப் அது. அண்ட் பராக் தான் அதில் டாமினண்ட்டாக ஆட்டிருந்தார். ஒரு ஓவரில் வந்து 5 6 அடிப்பார். இவர் ஓவரில், மொயின் அலியோட ஓவரில். ஸோ ஆஃப் ஸ்பின்னர் ஸ்பின்னிங் இன்ட்டு த பாடின்றதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அவருக்கு. அவர் என்ன தான் ஆங்கிள் மாதிரி போட்டாலும் வந்து அடிச்சிட்டார் எப்படியோ பராகு. ஸோ அதுதான். அண்டு அதுக்கப்புறம் வந்து ஹெட்மயர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆடினார். ஆனால் பரவாயில்ல, நல்லா ஆடியிருக்காரு, டீசெண்டாக ஆடியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து விக்கெட்டும் விட முடியாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் பார்த்து ஆடணும். ஸோ அடுத்தது வந்து சுபம் டுபே வந்து அவரும் வந்து ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுத்தாரு. சுபம் டுபே அண்ட் ஜாஃப்ரா ஆர்ச்சர். லாஸ்ட்டில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், லாஸ்ட் ஓவரில் வந்து 22 runs இருந்திருக்கும். 22 runs required of 6 balls. ஸோ வைபவ் வராரா தான் அந்த ஓவர் போடுவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பால் வந்து 2 runs, செகண்ட் பால் வந்து 1 run. ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஆடுவார் அந்த 2 balls-ஐயும். அதுக்கடுத்து சுபம் டுபே ஸ்ட்ரைக்குக்கு வருவார். ஸ்ட்ரைக்குக்கு வந்தவுடனே ஒரு 6 ஒரு 4 அடிச்சிருவார். அதுக்கப்புறம் 9 of 2 வரும். 9 of 2 வந்தப்போ வந்து ஒரு 6 அடிச்சிருவார். 6 அடித்து அடுத்து 3 of 1 வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல யார்கர் போடுவார் இவர் வைபவ் வராரா. அண்டு
ஒரு ரன் லாங் ஆஃப் கிட்ட போவோம். லாங் ஆஃப் கிட்ட போயிட்டு திரும்பி வரும்போது ரன் அவுட் ஆகிடுவார். ஸோ அந்த 2 ரன்ஸ் எடுக்க வேண்டிய இதில் வந்து 1 ரன் தான் எடுப்பாங்க. அண்டு ரன் அவுட் ஆகிடுவார் ஜஃப்ரா ஆர்ச்சர் நான் ஸ்ட்ரைக்கர் ரனில். ஏன்னா அது ஓட முடியாது, சத்தியமாக அது ஓடவே முடியாது. அண்டு கேகேஆர் வந்து வின் பை 1 ரன். ஸோ அதுதான் ஸோ செம ட்ராமாவாக இருந்தது இந்த மேட்ச்சு. நேற்றுக்கு பார்த்துருந்தோம் ஆர்சிபி சிஎஸ்கேவும் அந்த மாதிரி தான் ஒரு ட்ராமாவாக போச்சு லாஸ்ட் பால் வரைக்கும். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் பயங்கரமாக போச்சு. ஸோ சண்டே பிளாக் பஸ்டரு இப்போது அதுதான் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. இப்போது எல்லா மேட்சும் க்ளோஸாக போயிட்டுருக்கு. ஸோ ஸோ இப்போ பார்க்குறது வந்து பஞ்சாப் கிங்ஸ் vs லக்னோ சூப்பர் ஜாயன்ஸ் மேட்ச்சு. இது வந்து நைட் மேட்ச்சு தர்மசாலாவில் நடக்கும். பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது செம்ம ஸ்கோர் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 236 போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு லக்னோ வந்து இன் ரிட்டர்ன் வந்து 199 தான். ஸோ பிபிகேஎஸ் 1/37 ரன்ஸு. அதுதான் ஓவர்வியூ மேட்ச்சுக்கு. ஸோ ஃபஸ்ட் நம்ம அவங்க பேட்டிங் பார்த்துடலாம். பிரியான் ஷாரியாவுக்கு வந்து ஒரு நல்ல செட்டப் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆகாஷ் சிங் வந்து நம்ம பார்த்துருப்போம் அந்த லெஃப்ட் ஆர்ம் சீமர் இன் சிஎஸ்கே லாஸ்ட் சீசன். அவர் தான் போடுவார். அண்டு லாஸ்ட் சீசன் இல்லை, சாரி 2022 ஆடுவார்னு நினைக்கிறேன். 22 வந்து போடுவார் ஆகாஷ் சிங்கு சிஎஸ்கேக்காக. அண்டு இப்போ வந்திருக்காரு திரும்பி எல்எஸ்சிக்காக ஆடுறாரு இப்போது. ஸோ அவர் வந்து போடுறப்போ வந்து கொஞ்சம் வைடாக தூக்கி போட்டுருவார். அந்த டீப் பேக்வர்ட் பாயிண்ட் வந்து வச்சுருப்பாங்க பிரியான் ஷாரியாவுக்கு. ஏன்னா அவர் அந்த ஒரு மாதிரி கட் ஷாட் மாதிரி ஒன்று ஆடுவார். ஒரு பேட்டை வந்து வீசி விடுவார் ஆஃப் சைடில். அண்ட் அது வந்து ஏரில் போகும். ஸோ அதனால் வந்து அந்த ஷாட்டுக்காக வந்து வச்சுருந்தாங்க அந்த ஃபீல்டரை. அதில் அந்த ட்ராப்பில் விழுந்துட்டார் பிரியான் ஷாரியா. அண்டு பிரப்சிம்ரன் சிங் வந்து இன்றைக்கி பயங்கரமான இன்னிங்ஸு 91 of 48. ஸோ அதுதான் செம்மையாக இருந்தது. வேறு லெவல் ஆக்சுவலாக மேட்சுக்கு மேட்ச் ஆடிக்கிட்டே வராரு. ஸோ நல்ல ஃபார்மில் இருக்கார் பிரப்சிம்ரன் சிங்கு. இனிஷியலாக வந்து அந்த 30s தான் வந்து அவுட் ஆவார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து 50s கன்வெர்ட் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் செஞ்சுரி வரைக்கும் வந்துட்டார் பிரப்சிம்ரன் சிங்கு. ஸோ ஓகே, நல்லா ஆட்டு வராரு. அண்டு ஜாஷ் இங்கிலீஷும் வந்து பயங்கரமாக ஆடியிருப்பார். பவர் பிளேயில் வந்து அவர் வந்து 4 6 அடிச்சிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஓகே, அதனால வந்து பயங்கரமாக ஆடிருப்பார். 4 6 ஒரு 4. ஸோ 28 ரன்ஸு 30 ரன்ஸ் தான் மொத்தமாக அடிச்சிருக்காரு. 28 ரன்ஸ் வந்து பவுண்டரிஸ்லேயே வந்திருக்கு. அதிலே தெரிஞ்சிருக்கோம் பவுண்டரி டாமினண்ட்டாக ஆடிருக்காருன்ட்டு. அண்டு ஸ்ரேயாஸ் ஐயரும் வந்து அவரோட குட் ஃபார்ம் கண்டினியூஸ் அகேன் 45 of 25. அதுக்கப்புறம் வந்து அவங்க பேக் ஆஃபே ஆகலை. அவங்க வந்து அப்படியே கண்டினியூஸாக வந்து பவுண்டரிஸ் அடிச்சிட்டே இருந்தாங்க பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறமா கூட. ஸோ அதனால தான் வந்து அவங்களால வந்து 230 மேலே போஸ்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ அதுக்கடுத்து நேல் வதேரா, சஷாங்க் சிங் அண்ட் மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் வந்து ஒரு கேமியோ ரோல்ஸ் ஆடிட்டு போயிட்டாங்க. ஸோ 16 of 9, 33 of 15, 15 of 5 அந்த மாதிரி ஆடிட்டு போயிட்டாங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு. அண்டு செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் வந்து லக்னோ சூப்பர் ஜாயன்ஸ் வந்து ரொம்ப போரான ஸ்டார்ட்டு. ஃபஸ்ட்டு 3 பேரும் வந்து பவர் பிளேலே அவுட் ஆகிடுவாங்க. ஐ திங்க் பவர் பிளேயில் வந்து அவங்க ரொம்ப கம்மியாக அடிச்சிருப்பாங்க. ஐ திங்க் 30, 36, 39 தான் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் போயிருக்கோம் பவர் பிளே. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ணிட்டு வந்து அவரோட பேட் ஃபார்ம் அகைன் கண்டினியூஸ். ஸோ அவரும் அவுட் ஆகிடுவார். உமர் சாய் கிட்ட ஒரு பேட் அப்படியே வீசி பேட்டு வந்து கையை விட்டு வெளியே போய் எப்படியோ அவுட் ஆகிடுவார் அந்த பாலில். அது வந்து ஒரு பேடான ஷாட்டு, ரொம்ப பேடு. அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து தெரிஞ்சிருக்கோம் ஆயுஷ் போடனி அண்டு அப்துல் சமாத் தான் வந்து ஒரு பயங்கரமான பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக கேம் வந்து கையை விட்டு போயிடுச்சு. ஆனாலும் வந்து கேம் உயிரோடு இருக்குது அப்படின்ற மாதிரி காமிக்கிறதுக்காக வந்து அப்துல் சமாத் அண்ட் படோனி வந்து பயங்கரமாக ஆடிருப்பாங்க. ஸோ குட் டு சி. பிகாஸ் ஆயுஷ் படோனி வந்து அவர் ஆக்சுவலாக பயங்கரமாக ஆடிட்டு வராரு. மேபி அவர் வந்து அப்படி ஆர்டர் வரலான்னு நினைக்கிறேன். மேபி ரிஷப் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் கீழே ஆடலாமோன்னு தோணுது எனக்கு. அது என் பர்சனல் ஒப்பீனியன் தான். எப்படின்னு தெரில. மேபி நிக்லஸ் பூரானுக்கு கூட வந்து அவ்வளோவோ நியூ பால் அவரால் ஆட முடியலன்ற மாதிரி தான் இருக்குது. அவர் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நியூ பாலில் லைட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. மேபி ஃபர்ஸ்ட் 4 மேட்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் 4 or 5 மேட்சஸ் வந்து நல்லா ஆடினார். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு அகேன்ஸ்ட் த நியூ பால். ஸோ ஆயுஷ் படோனி வந்து நியூ பால்னாலும் ஆடுறாரு நல்லா. ஸோ அதனால் வந்து மேபி படோனி வந்து கொஞ்சம் அப்படி ஆர்டர் பண்ணலாமோன்னு தோணுது எனக்கு எல்எஸ்டி பொறுத்த வரைக்கும். அது என் பர்சனல் ஒப்பீனியன் தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அண்டு அவங்க 2 பேரும் வந்து ஒரு சம பார்ட்னர்ஷிப் ஒன்று போட்டிருப்பாங்க. அதில் தான் வந்து கேமு கோப் இருந்தது. ஆனால் அது ரொம்ப ரொம்ப லேட்டாக இருந்தது. ஸோ அந்த டாப் ஆர்டர் கொஞ்சம் ஃபயர் பண்ணியிருந்தால் வந்து மேபி இவங்க இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம்
நல்லா போயிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் மேட்ச்சு. அண்டு அவங்க போலிங்கில் பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் கிங்ஸ் போலிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஹர்ஷ்தீப் சிங் தான் பிக்கப் போல செம்மையாக போட்டிருப்பா. பவர் பிளே ஃபுல்லாக சூப்பராக போட்டிருப்பாரு. இவர் 2 பேரையும் இவர் தான் விக்கெட் எடுப்பார், ஓப்பனர்ஸ் 2 பேரை, நிக்கலஸ் புரானியும். ஸோ 3 மெயின் விக்கெட்ஸ் வந்து இவர் தான் எடுத்திருக்காரு. ஸோ அங்கே தான் வந்து கேம் மாறுச்சு ஹர்ஷ்தீப் சிங்கோட ஸ்பெல்லில் தான். பயங்கரமான போலிங்கு. ஸோ குட் பை ஹர்ஷ்தீப் சிங். அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மற்றபடி 1 விக்கெட் அதெல்லாம் வந்து ப்ரெஷரில் அவுட் ஆகிட்டாங்க. அமர் ஜாய் வந்து ரிஷப் பண்ணிட்ட விக்கெட் எடுப்பார்னு நினைக்கிறேன். அவர் தான் ஒரு கேவலமான ஷாட் அடிப்பார். ஸோ அது சொல்ல விரும்பல. ஸோ ஓகே, 199 தான் அடிப்பாங்க அவங்க 20 ஓவர்ஸில். அப்படி தான் போகும் மேட்ச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம அப்படியே வந்து டேபிள் பார்த்துடலாம். ஸோ இப்போ டேபிள் பார்த்தோன்னா வந்து ஆர்சிபி தான் டாப் ஆஃப் த டேபிள். அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்காங்க, 15 பாயிண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஓகே, குட் ஒன். ஸோ ரீசெண்ட் மேட்சஸில் 2 வின்ஸு, 2 பேக் டு பேக் வின்ஸ் பஞ்சாப் கிங்ஸுக்கு. அண்டு கேகேஆர் வந்து அதே தான், கேகேஆருக்கும் 2 பேக் டு பேக் வின்ஸு. ஸோ அவங்களும் வந்து ஸ்டில் அலைவ் இந்த டோர்னமெண்ட்டு. அண்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் தே ஆர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். போன மேட்ச்லேயே தேவர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். இந்த மேட்சும் வந்து தோற்றுருக்காங்க. ஸோ பேடு தான், 2 பேக் டு பேக் லாஸஸ் அவங்களுக்கு. அடுத்து ஆர்ஆர் சிஎஸ்கே இருக்குது. ஸோ அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஆர்ஆருக்கு சிஎஸ்கேக்காக எக்ஸ்ட்ரா மேட்ச் இருக்குது, அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அண்டு வேறு யார் ஆடினாங்க இன்னைக்கு? பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் எல்எஸ்ஜி எங்கே இருக்காங்க? எல்எஸ்ஜி வந்து 7th பொசிஷனில் இருக்காங்க. ஸோ 10 பாயிண்ட்ஸு. அவங்களும் வந்து 3 லாஸ் பேக் டு பேக். ஸோ 3 லாஸஸ் இன் ரோனா வந்து ரொம்ப கஷ்டம். அவங்க கான்ஃபிடென்ஸே ரொம்ப டவுனாக இருக்கும். ஸோ அதுதான் இன்னைக்கு மேட்ச்சு. ஸோ மேட்சஸ்ஸு. ஸோ இந்த வீடியோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிக்கெட் பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ, பாய்.